ஹரஹர நம பார்வதி பதஜே ஹரஹர மகாதேவா. தென்னாருடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஞானசக்தி தரஸ்கந்த வல்லி கல்யாண சுந்தரா தேவசேனாபதிக்காந்த சுப்பிரமணிய நமோஸ்துதே. வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கி நிற்குமே, செந்தில் நகர் சேவகா என்று திருநீறு அணிவோர்க்கு மேவ வாராதே வினை. ஓம் சரவண பவாஜ நம. நவக்கிரகேபியோ நம. வாக்தேவ்ஜி நம. பேரன்பு சார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட எங்களுடைய நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர், ஜோதிட வழிகாட்டி, ஜோதிட குரு, காஞ்சி காமகோடி பீடம் வேத ஆகம குருகுல முதல்வர் ஜோதிட ஆச்சாரியர் சிவஸ்ரீ டி சரவணமாணிக்க சிவாச்சாரியர். அலைபேசி 9865098370 9860953837. அடியேனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள். எல்லாம் வல்ல முருகப்பெருமானுடைய கருணையினாலே நாம் தற்சமயம் காண இருக்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் நடக்கக்கூடிய நன்மை தீமைகள், சுப பலன்கள், அசுப பலன்கள், சந்திராஷ்டம தினங்கள், வணங்க வேண்டிய தெய்வங்கள், அதிர்ஷ்ட எண்கள், அதிர்ஷ்ட வண்ணங்கள், அதிர்ஷ்டமான திசைகள், இதெல்லாம் பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். பார்ப்பதற்கு முன்பாக இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ தினங்கள், விரதங்கள் அனுஷ்டிக்கக்கூடிய விரத தினங்கள், இந்த வாரம் சந்திராஷ்டமம் யாராருக்கு, இதெல்லாம் பற்றி பார்த்துட்டு நம்ம 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களை காண்போம். இந்த வார விசேஷ தினங்கள்னு எடுத்துட்டோம்னால் 29/11/2021 திங்கட்கிழமை, கார்த்திகை மாத 2வது சோமவாரம். நான் போன பதிவில் சொன்ன மாதிரி இந்த கார்த்திகை சோமவாரம் அப்படிங்கிறது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த விசேஷமான தினம். ஏன்னா சிவபெருமான் அபிஷேக பிரியர், மகாவிஷ்ணு அலங்கார பிரியர். சிவனுக்கு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும், தீர்த்தம் தலையில் விழுந்துட்டே இருக்கணும். அதுதான் தாரா பாத்திரம்னு பெரிய ஆலயங்கள் எல்லாம் ஒவ்வொரு சொட்டு சொட்டாக தண்ணி விழுந்துட்டு இருக்கிற மாதிரி வைப்பாங்க. மகாவிஷ்ணுவுக்கு அபிஷேகம் தேவையில்லை. அலங்காரம், பட்டு, பீதாம்பரம், ஆபரணங்கள்லாம் போட்டு எப்போவுமே கம்பீரமாக இருக்கக்கூடியவர் அவர். அப்போ அந்த சோமவார தினத்தன்று சிவபெருமானுக்கு அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுக்கறது, பால், தயிர், இளநீர், பன்னீர், இதெல்லாம் வாங்கி நம்ம அபிஷேகம் பண்ணோம்னா நம்மளுடைய கடன்கள் தீரும், திருமண தடை விலகும் அப்படிங்கிறது சாஸ்திரம். 30/11/2021 செவ்வாய்க்கிழமை, தேய்பிறை சர்வ ஏகாதசி. ஏகாதசி விரதம் இருக்கிறவங்க, தேய்பிறை ஏகாதசிக்கு விரதம் இருக்கிறவங்க பெருமாளை குறித்து, மகாவிஷ்ணுவை குறித்து வழிபாடு செய்யலாம். 2/12/2021 வியாழக்கிழமை, தேய்பிறை பிரதோஷம், சிவபெருமானுக்கு உகந்த தினம். அன்றைய தினம் சிவபெருமானை குறித்து விரதங்கள் மேற்கொண்டு மாலை வேளையிலே சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று இந்த 4:30 மணி முதல் 6 மணி வரைக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த பிரதோஷ காலத்தில், பிரதோஷ நேரத்தில் அபிஷேக திரவியங்கள் மற்றும் பில்வங்கள் இதெல்லாம் கொடுத்து அர்ச்சனை வழிபாடுகள் செய்தோம்னா நமக்கு என்னென்ன பிரச்சனை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், எல்லா பிரச்சனையும் அந்த பிரதோஷ வழிபாட்டின் மூலமாக தீரும் என்பது சாஸ்திரம். 3/12/2021 வெள்ளிக்கிழமை, போதாயன அமாவாசை. போதாயன சூத்திரம், ஆபஸ்தம்ப சூத்திரம், ஆஸ்வலாயன சூத்திரம் இப்படிலாம் இருக்குது. இதெல்லாம் அந்த சூத்திரத்தை கடைபிடித்து அமாவாசையை தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள். இப்படி போதாயன சூத்திரத்தை சார்ந்தவர்கள் அந்த 3/12/2021 வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தர்ப்பணங்கள் மேற்கொண்டு முன்னோர் வழிபாடுகள் செய்து கொள்வது மிகவும் சாலச் சிறந்தது. 4/12/2021 சனிக்கிழமை, சர்வ அமாவாசை. அனைவருமே கொண்டாட வேண்டியது. அன்றைய தினம் பிதர்களுக்கு தர்ப்பணங்கள் செய்து காலையில் எதுவும் உணவு அருந்தாமல் மதிய வேளையில் சமையல் பண்ணி அந்த சமையல் பண்ணதை பெரியவங்க படத்துக்கு வச்சு பூஜை செய்து பிறகு காக்காவுக்கு சாதம் வச்சுட்டு நம்ம ஆகாரங்கள் எடுத்துக்கொள்வது முன்னோர்களை திருப்திப்படுத்தும் விதமாக அமையக்கூடியது. அதுபோக காளியம்மன், மாரியம்மன், வாராகி இந்த மாதிரி உக்ர தெய்வங்கள், காவல் தெய்வங்களை எல்லாம் அமாவாசை தினத்தன்று விசேஷமாக பூஜைகள் செய்து கொள்ளலாம். அதே மாதிரி வீட்டில் பூசணிக்காய் கட்டுறது, மாற்றுறது, அதெல்லாம் இந்த அமாவாசையில் பண்ணிக்கிறது மிகவும் சிறப்பு. இந்த வார சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பம், மீனம், மேஷம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வதி, பரணி, கார்த்திகை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்தவாளுக்கு சந்திராஷ்டமம். எனவே இந்த வாரத்தில் இந்த 3 ராசி நேயர்களும் இறை வழிபாட்டோடு இந்த வாரத்தை இனிமையாக அனுபவிக்க ஆசீர்வதித்து தொடர்ந்து 12 ராசிகளுக்கு முன்னான பலாபலன்களை காண்போம்.
அன்பார்ந்த விசாகம், அனுஷம், கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு வார ராசி பலன்கள் அப்படிங்கிற தலைப்பில் 29/11/2021 முதல் 5/12/2021 வரைக்கும் இருக்கக்கூடிய தினங்களில் நடக்கக்கூடிய நன்மை தீமைகளை பற்றி நம்ம பார்க்க இருக்கின்றோம். இந்த வார பலாபலன்கள் அப்படின்னு எடுத்திருந்தால், ராசியிலே சூரியன், புதன், கேது, புத ஆதித்ய யோகம் பெற்று சிறப்பானதொரு காரியம், எதிர்பார்க்காத ஒரு காரியங்கள், நம்மளால் பண்ண முடியுமா நினைச்சிருந்த காரியங்களை எல்லாம் சாதித்து காட்டக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் விளங்குகின்றது. தங்களுக்கு தகப்பனார் மூலமான நன்மைகள், தகப்பனார் வழி சொந்தங்கள் மூலமான நன்மைகள், தகப்பனாருக்கு பதவி உயர்வு, பாராட்டுக்கள், அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாமே ஏற்படும். தகப்பனார் வழி சொந்தங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள், பங்காளி சண்டை, வாய்க்கால் வரப்பு சண்டை இதெல்லாம் விலகி தகப்பனார் வழி சொத்துக்கள் எல்லாம் நமக்கு சாதகமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படுது. அரசுத்துறை, அரசியல்வாதிகள், அரசு பணியாளர்களுக்கு கூடுதல் நன்மைகள், கூடுதல் வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய வாரம். அதே மாதிரி ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ட்ரேடிங் கம்பெனி, மார்க்கெட்டிங் ஏஜென்சிஸ், பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள், ஐடி கம்பெனி, தகவல் தொழில்நுட்பம் இதிலெல்லாம் வேலை செய்கிறவங்களுக்கு அதிகப்படியான யோகம், லாபம், பெயர், புகழ், பாராட்டுக்கள், வருமானங்கள் அதிகரிக்கும். தனியார் துறை, நிதித்துறை, நீதித்துறை, ஆடிட்டிங், கணக்கு வழக்கு, அக்கவுண்டன்ட், எழுத்துத்துறை, பேச்சு, சினிமா, இயல், இசை, நாடகம், ஜோதிஷம் இந்த மாதிரிலாம் தொழில் பண்ணுறவங்களுக்கு கூடுதல் நன்மை அப்படின்னு உண்டாகுது. ராசியில் கேது சஞ்சரிக்கிறதுனால இறை வழிபாடு மேற்கொள்வது மிகவும் அவசியம். இல்லாட்டி தேவையில்லாத செலவுகள், பிரச்சனைகள், டெய்லி ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு பிரச்சனை, அதை எப்படி தான் தீர்க்கிறதுன்னு யோசிச்சு அந்த அன்றைக்கி முடிக்கணும். அந்த மாதிரியெல்லாம் உண்டாகும். 12ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால பூமிகாரகன் 12ல் மறைகிறாரு. அப்போ பூமி, மனை, வீடு இதன் மூலமாக பிரச்சனைகள், அதன் மூலமாக விரயங்கள் ஏற்படும். அது சம்பந்தமாக தொழில் பண்ணக்கூடியவர்கள், பூமி சம்பந்தமாக தொழில் பண்ணுறவங்க, விவசாயிகள், வேளாண்மைத்துறை, நெடுஞ்சாலை பணியாளர்கள், அகழ்வாராய்ச்சி, நிலத்தடி நீர் இந்த மாதிரி பணி செய்யக்கூடியவர்கள், கட்டிட தொழில் பண்ணுறவங்க, பில்டிங் மெட்டீரியல்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, ஹார்ட்வேர்ஸ் கடை வச்சுருக்கிறவங்க, மருத்துவக் கல்வி, மருந்தகங்கள், மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், ஹோட்டல்ஸ், ரிசார்ட், லாட்ஜ் இதெல்லாம் வச்சு நடத்துகிறவங்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு வாரம் அப்படின்னு வச்சுக்கணும். ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் சஞ்சரிக்கிறதுனால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும், குடும்ப ஒட்டுமொத்த வருமானம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்களாம் சேர்ந்து ஏதோ ஒரு அசையாத சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். ஆபரணங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, நகை செய்யக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உண்டாகும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் ஏற்படும். கருத்து வேறுபாடுகள் விலகும். வங்கி ஊழியர்கள், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணக்கூடியவர்கள், கொடுக்கல் வாங்கல் தொழில் பண்ணுறவங்க, ஆபரண தொழில் பண்ணுறவங்க, நகை செய்பவர்கள், நகை வியாபாரிகளுக்கு கூடுதல் நன்மை. 3ஆம் இடத்துல சனி சஞ்சரிக்கிறதுனால மிகச்சிறப்பு. இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணுறவங்க, வாகன ஓட்டுநர், நடத்துனர்கள், வாகன பணிமனை, மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துகிறவங்க, தோல் சம்பந்தமாக தொழில், அதாவது தோல் தொழிற்சாலைகள், இந்த பேக்கு இதெல்லாம் செய்கிறோம் பார்த்திங்கன்னா, அந்த மாதிரி தொழிற்சாலை வச்சு நடத்துகிறவங்க, அதில் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை அதிகரிக்கும். இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், இயந்திர சாலைகள், சிறு குறு தொழிற்சாலைகள் இதிலெல்லாம் பணிபுரியக்கூடியவர்களுக்கு நன்மை கூடுதலாக கிடைக்கும். 4ஆம் இடத்துல குரு பகவான் சந்திரிக்கிறதுனால அர்த்தாஷ்டமத்தில் இடமாற்றம் ஏற்படும், தொழில் மாற்றம் ஏற்படும், பொருளாதார விரயங்கள் ஏற்படும், தேவையில்லாத பிரச்சனைகள், நஷ்டங்கள், கஷ்டங்கள், கடன் வாங்குதல், மன உளைச்சல், வேதனை, சங்கடங்கள், குழந்தைகள் மூலமாக மருத்துவ செலவுகள், பொன் பொருள், ஆடை, ஆபரணங்கள், விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகும். ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு சஞ்சரிக்கிறதுனால கணவனுக்கோ மனைவிக்கோ உடல்நலக் கோளாறு, மருத்துவ செலவு வரலாம். கண் சம்பந்தமான நோய், கண்ணாடி போட வேண்டியது, தலைவலி, வயிற்று வலி இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படும். திடீர் யோகம், அதிர்ஷ்டம் ஏற்படும். புதிய பொறுப்புகள் ஏற்படும், புதிய பொறுப்பு வழங்கப்படும். அந்த மாதிரி யோகங்கள்லாம் ஏற்படுது. வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டாகுது. வெளிநாட்டு செய்திகள் நன்மையை தரும். ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு அங்கே பதவி உயர்வுகள், பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது உண்டாகுது. அதே மாதிரியே வருவாய்த்துறை, வருமான வரித்துறை, உயர்கல்வி, கஸ்டம்ஸ் டிபார்ட்மெண்ட்டு இதிலெல்லாம் ஒர்க் பண்ணுறவங்க, உணவகங்கள், கேண்டீன் சர்வீஸு இந்த மாதிரி பண்ணக்கூடியவர்கள், சிற்றுண்டி அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் சற்று கூடுதலாக கிடைக்கும். பொதுவாக விருச்சிகராசி அப்படின்னு எடுத்திருந்தால் இந்த வார பலாபலன்களில் ஒரு 80% நன்மைகள். இந்த வாரம் அதிர்ஷ்டமான வண்ணம் சிவப்பு, அனுகூலமான திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 3, வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வணங்கி இந்த வாரத்தை இனிமையான வாரமாக மாற்றிக்கொள்ள ஆசீர்வதித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.